தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஒவ்வொரு வருஷமும் ஏராளமான வாக்குத்தத்தங்கள் பல இடங்களிலும் எல்லா திருச்சபையிலும் கொடுப்பது வழக்கம். ஆனால் வருஷங்கள் செல்ல செல்ல அல்லது ஒவ்வொரு மாதமும் போகும் பொழுது, அந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது ஒரு பெரிய விரக்தி, ஒரு பெரிய கவலை. பிறகு அவர்களிடத்தில் சொல்வோம், இந்த ஆண்டு நன்மையை செய்வார். இது எப்பவுமே யூசுவல் ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ சில பேர் நினைக்கிறாங்க, இது இப்படிதான் பொழுது கிறிஸ்தவர்கள் இப்படிதான் வச்சிருக்காங்க கூட்டம் அப்படின்னு நினைச்சிடறாங்க. ஆசீர்வாதங்கள் அல்லது சில காரியங்கள் நாம் விளங்கிக் கொள்வது மிகவும் அவசியமானது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய வாழ்வில் அது அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் வேதம் சில காரியங்களை சொல்லுகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் இருந்தது ஒரு வனாந்தரமான இடம். அவர்கள் அதை கேட்கும் பொழுது நன்றாக இருந்தது, ஆனால் அவர்கள் பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று தேவன் அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் பார்க்கும் பொழுது அந்த தேசம் நல்ல தேசமாக இருந்தாலும் அங்க இருக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பயம் வந்தது. அவர்கள் நினைத்தார்கள், தேசம் நல்ல தேசம்தான், ஆனால் அது பட்சிக்கிற தேசம். அங்க இருக்கிற மனுஷர்கள் எல்லாம் ராட்சதர் போல் இருக்கிறார்கள், நாங்களோ வெட்டுக்கிளி போல் இருக்கிறோம். இந்த தேசத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி கெட்ட செய்தியை ஜனங்கள் மத்தியில் பரப்பி விட்டாங்க. நல்ல செய்தி சொல்லப்பட்டாலும் ஜனங்க வாயில நல்ல வார்த்தை வரல, ஆனா கெட்ட வார்த்தை சுலபமா வந்துடுச்சு. ஏற்கனவே நல்ல வார்த்தை சொல்லப்பட்டது. கெட்ட வார்த்தை வருவதற்கு முன்பாக அல்லது துர்ச்செய்தி வருவதற்கு முன்பாக நல்ல செய்தி சொல்லப்பட்டாலும் அவங்க அதை பத்தி பேசல. ஆனால் துர்ச்செய்தி சொன்ன உடனே எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. வேதம் சொல்லுகிறது, தேவன் சொன்ன வார்த்தையை விட்டுவிட்டு அவர்கள் சந்தேகத்தோடு, விசுவாசத்தோடு அல்ல சந்தேகத்தோடு அந்த வார்த்தையை கலந்தபடினாலே கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனமாகவில்லை. அப்ப வசனம் பிரயோஜனமாகணும்னா அது நம்முடைய வாழ்க்கையில அது பலனை நாம் அடைய வேண்டுமானால் இன்றைக்கு லுக் ஃபார்வர்ட், எதிர்நோக்குங்கள், முன்னே பாருங்கள் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு பேசும்படி இருக்கிறேன். கடவுள் அல்லது தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது மிக அருமையாக சிருஷ்டித்தார். எல்லாருக்கும் கண்ணு இருக்கா? பேச மாட்டீங்க. கண்ணு எங்க இருக்குது? முன்ன இருக்குது. காது சைட்ல இருக்குது. இங்க ஒரு கண்ணு இங்க ஒரு கண்ணு வைக்கல, கண்ணு ரெண்டையும் முன்ன வச்சார். ஏன்னா நேச்சுரலாவே இயற்கையாகவே மனுஷன் முன்ன பார்த்து போகணும் தான். ஆனா பின்ன பாருங்க, ரொம்ப கஷ்டம், டிஃபிகல்ட். ஒட்டு மொத்தமா நீங்க திரும்பினாதான் இப்படி பார்க்க முடியும். ஆனா நமக்கு எது சுலபமா இருக்குன்னா முன்ன பார்க்கறது சுலபமா இல்லை. எப்ப பாரு பின்னாடியே பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பிரச்சனை என்னன்னா, முன்ன பார்க்கறத விட பின்னாடியே பார்க்கறதுனால தான் வாழ்க்கை முன்ன போக மாட்டுது. கர்த்தர் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு நான் நல்லதை கொடுத்துருக்கேன், ஆனா அவங்க முன்ன பார்க்கறதே கிடையாது, முன்னோக்கிறது இல்லை, அவர்கள் பின்னே பார்க்கிறார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், வேதத்திலிருந்து ஒரு சுவையான ஒரு அருமையான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆதியாம் 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். நான் உங்களோடு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அதிலிருந்து சில காரியங்களை நான் சொல்வேன். அதற்கு முன்பாக இன்றைக்கு நாம் சில காரியங்களை கவனிப்போம். ஆதியாமம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். இங்கே லோத்தினுடைய குடும்பத்தை குறித்து ஒரு சம்பவம். அவர்கள் சோதோம் குமாரா என்ற பட்டணத்திலே வாழ்ந்தார்கள். அந்த பட்டணத்து ஜனங்கள் மிக மோசமாக இருந்தார்கள். ஆகவே அந்த தேசம் அழிக்கப்படும்படி தேவதூதன் அல்லது சங்கார தூதன் அங்கே அனுப்பப்பட்டான். ஆபிரகாம் பரிந்து பேசினான். தன்னுடைய
மைத்துனன் அங்கே இருக்கிறான், அவனுடைய உறவுக்காரன் அங்கே இருக்கிறான், நெவியூ. ஆகவே அந்த மனுஷனை கொன்று போடக்கூடாது, அவன் செத்துறக்கூடாதுன்னு சொல்லி பரிந்து பேசும்பொழுது தேவதூதனை அங்கே அனுப்புகிறார். என்ன நடந்ததுன்னு பாருங்க. கிழக்கு விழுக்கும் பொழுது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடி எழுந்து ஒரு நல்ல செய்தி சொல்றார். உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திலும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி துரிதப்படுத்தினான். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவி கையையும் அந்த 2 குமாரத்தினுடைய கையும் பிடித்து அவனை பட்டணத்து வெளியே கொண்டு போய் விட்டார்கள். வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்பி ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, டோன்ட் லுக் பேக், பின்னிட்டு பாராதே, இந்த சம்பூமியில் எங்கும் நில்லாதே, அழியாதபடி மலைக்கு ஓடிப்போ. 26வது வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, பின்னடி பார்க்காத. சோதோம் குமாரா என்கிற ஒரு காரியம் பாவம் நிறைந்த ஒரு மோசமான இடம். ஆனா இந்த குடும்பத்தில் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. These people were so much attached. லோத்தும் மனைவி பிள்ளைங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட சொத்து. அந்த தேசத்திலிருந்து வெளியே வரத்தவங்க மனசே இல்லை. அவங்களுடைய வெளியில கொண்டு வந்தாலும் அவளுடைய இருதயம் அங்கேயே இருந்துச்சு. நான் இந்த 2016 17 வரும் பொழுது ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் பாவம் என்பது மனுஷனை கொன்று போடுகிறது. அதை குறித்து இன்றைக்கு பாவம் என்ன சொல்றது கிடையாது, வீக்னஸ் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்து கொண்டே 2017 ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குன்னு நான் சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. என்ன பாஸ்டர் வந்ததுமா இப்படி ஒரு செய்தியை கொடுக்குறீங்கன்னு சொல்லாதீங்க. ஏதோ இங்கே ஐயா நின்றுட்டு இருக்கிறாரு, கையை கையை வச்சு ஏதாவது ஒரு மந்திரிச்சு விட்டாருன்னா சரியாயிடும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம். அதெல்லாம் அப்படி ஆகுறதில்லை. பாவத்தோடு கூட 2017 கால வச்சோம்னா அது ஆசீர்வாதமாக இருக்காது. இந்த சோதோம் பட்டணம் என்பது ஒரு பாவம் நிறைந்த ஒரு இடம். வேதம் சொல்கிறது, மனம் திரும்பு, தேவனிடத்தில் நன்மை பெற வேண்டுமானால் பிரியமில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். பாவம் என்றால் குடிக்கிறது அல்லது இது மாதிரி கெட்ட கெட்ட காரியம் சொல்றாங்க இல்லையா, அதுதான் பாவத்தினுடைய செயல். பாவம் என்பது சில பேரோட நீங்க நினைக்கலாம், நான் எந்த பாவம் பண்ணல பிரதர், நான் குடிச்சதே கிடையாது, மனைவியை நல்லா வச்சிருக்கேன், வேலைக்கெல்லாம் ஒழுங்கா போவேன். பாஸ்டர் யாருக்கோ சொல்றாருன்னு நினைச்சுக்காதீங்க. பாவம் என்பது என்னன்னு தெரியணும். பாவம்னா தேவன் சொன்ன வார்த்தையை விட்டு மீறுதல் பாவம். ஆதாம் குடிக்கலைங்க. ஆதாம் குடிக்கல, கஞ்சா பிடிக்கல, சிகரெட் பிடிக்கல, விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, விக்கிரக ஆராதனை ஒன்றும் பண்ணல. தேவன் ஒரு காரியத்தை சொன்னாரு, அதை விட்டுட்டு வேற செய்தான். அவனுக்கு என்ன விருப்பமோ அதை செய்தான். இன்றைக்கு நம்முடைய சுய விருப்பத்தின் மனதும் மாம்சம் விரும்பினதை செய்யறோமே, அதை தான் வேதம் பாவம்னு சொல்லுது. உங்களையும் என்னையும் தேவன் நேசித்தபடினாலே தேவன் தமது ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே மனுஷன் பாவத்திலே பிறந்தபடினாலே எல்லா மனுஷனும் பாவத்தின் கீழ் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த பாவத்தை நம்ம விட்டு அகற்றும்படி இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய அற்புதமான காரியம் எங்கேயுமே நீங்க கேட்கப்படுவீங்க. பாவத்திலிருந்து மீட்பு, விடுதலை, பாவத்திலிருந்து மன்னிப்பு என்ற காரியம் வேத புத்தகத்தில் மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். இயேசு இந்த உலகத்தில் வந்தது ஒரு கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்கும்படி அல்ல. தேவன் பரிசுத்தர், மகா பெரிய தேவன், ஒருவனும் ஒரு நாளும் கண்டிராதவரும் பார்க்க முடியாத ஒளியிலே ஜோதியாயிருக்கிற இந்த தேவன், வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்ட ஒரு தேவனிடத்தில் மனுஷன் போய் நிற்பதற்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் நாம் பலமுறை நம்முடைய சொந்த கிரியைகள் செய்யறோம். தானம், தர்மம், உடையம் மாத்திரம் பல காரியத்தை நம்ம செய்யறோம். ஏன்னா நல்ல கிரியை செய்தா நல்லது நடக்கணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த நல்ல கிரியைகள் நீ செய்யறது என் பார்வையில் அழுக்கு மாதிரி இருக்குன்றார், கந்த மாதிரி இருக்குதுன்றார். நீ எனக்கு முன்பாய் நிற்க வேண்டுமானால் உன்னுடைய கிரியைகளினால் அல்ல, நானே உனக்கு செய்யும்படி வேதம் சொல்கிறது. தேவன் தமது குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அதனாலதான் தேவாலயத்தை சிலுவையை மேல வச்சிருக்கோம். அது என்னன்னா, எல்லா மனுஷனுடைய பாவங்களுக்காக ஒருவர் பரிகாரம் செய்திருக்கிறார். உங்களுடைய பாவத்துக்கு நீங்கள் இந்த உலகத்தில்
பல பரிகாரம் செய்திருக்கலாம், நேர்த்தி கடன் செய்திருக்கலாம், வீட்டுக்கு கஷ்டம் மாறும், துன்பம் மாறும், இந்த வருஷத்துல ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி பல பேர் நல்ல கிரியை செய்து சில நேர்த்தி கடன் மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை கிரியைகள் செய்யறாங்க. நல்லது செய்யற பார்க்குறோம், மலை ஏறுறோம், நடக்கிறோம், என்னமோ பண்றோம். ஏன் நல்லது நடக்கணும் தான். இப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னா, இப்படி செய்து நீ நன்மை அடைய முடியாது, இதுல இருந்து உனக்கு விடுதலை கிடைக்காது. அதனால்தான் வருஷம் வருஷம் எல்லாருமே செய்யறாங்க. ஆனா இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரே தரம் இயேசு பலியானதுனால, நல்லா காது உள்ளவங்க கேளுங்க, இனி பலி இல்லை. இனி திரும்ப திரும்ப நீங்கள் பாவத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நம்ம செய்ய முடியாததை நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கருமத்தை எடுத்து என் தலைமையில வச்சு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுது, அவர் நம்முடைய பாவங்களை அந்த சிலுவை மரத்திலே சாபமான சின்னத்துல என் இயேசு தன் சிலுவையில உங்களுக்காக பதிலாளாக பரிகாரம் செய்து தன் ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்ததுனால மரித்து போயிருந்த உங்களுக்கு இந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை இலவசமா இயேசு கொடுத்துட்டார். சில பேர் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா நீங்க 2016 ஒவ்வொரு தனிப்பட்ட விதத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தோம்னு தெரியாது. பார்க்கலாம், சொல்லுங்க, கொஞ்சம் கவனிங்க. எல்லாருக்குமே தெரியும். இதுல நம்ம என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் யாரும் ஒன்றும் சொல்ல வேணாம். இதுக்கு தீர்க்க தரிசனமா இந்த மகளே நேற்று நீ எங்க இருந்த நான் சொல்ல வேணாம். ஃபர்ஸ்ட் உனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும் நான் என்ன பண்ணேன், நீங்க என்ன பண்ணீங்க. சரியா? அமைதியா இருக்கீங்க, உண்மை. ஆனா ஒரு நாள் நீங்க சொல்லலாம், ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், வெரி பேட், ரொம்ப மோசமா பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க திரும்ப திரும்ப சொல்லி ஒரு தடவை நீங்க மனம் திரும்பி இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னின்னு சொன்னீங்கன்னா இயேசு உங்களை மன்னிச்சிட்டார். ஆனா நீங்க திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறையும் இயேசு மன்னிச்சாரா, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுதா என்ற குற்ற மனசாட்சியோட 2017 கால் வைக்காதீங்க. என் தேவன் உண்மை உள்ளவன். என்னைக்கு நீங்கள் மனம் திரும்பி என் இயேசுவின் ரத்தத்துல ஆண்டவரே என்னை கழுவ நீங்க சொல்லிட்டீங்களோ, எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் வேதம் சொல்லுகிறத பார்ப்போம், படிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். அவர் இஸ் so faithful, உண்மை உள்ளவர். எல்லாம் சொல்லுவோம். பிசாசு எப்பவுமே என்ன பண்றான், நீ தப்பு பண்ணிட்ட, கர்த்தருக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்துட்ட, அதனால உன் குடும்பம் நல்லா இருக்காது, உன் வாழ்க்கை நல்லா இருக்காது, உன் பிள்ளைங்க நல்லா இருக்காது, எந்தெந்த கஷ்டம் வருதோ என்னென்ன பிரச்சனை வருதோ ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றான், நீ செய்த இந்த காரியத்தை செய்த. அதனால அவங்க என்ன ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே என்னை தண்டியும், பட் மட்டமாய் தண்டியும். அது பழைய உடன்படிக்கையின் ஜெபம். புது உடன்படிக்கையின் ஜெபத்துல உன்னை மட்டமெல்லாம் தண்டிக்கிறது இல்லை. அவர் தண்டிக்கப்பட்டதுனால வேதம் சொல்லுது, நீங்க என்னைக்கு மனம் திரும்பி இயேசுவே என்னை மன்னின்னு சொன்னீங்களோ அப்பவே அந்த ரத்தத்திற்கு வல்லமை என்னன்னா, நீங்க எவ்வளவு பெரிய ரொம்ப மோசமா இருந்தா கூட ஆண்டவரே என்னை மன்னின்னு சொன்னீங்கன்னா அவர் அந்த அந்த அநியாயத்தை மன்னிக்கிறதுல என் தேவன் உண்மையும் நீதி உள்ளவரா. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், ஒருவேளை இந்த டிவியில செய்தி பார்த்து கொண்டிருந்தா ஒரு குற்ற மனசாட்சியோட, கர்த்தர் நான் இப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், இப்படி இருக்கேன்னு, இந்த வருஷம் எப்படி இருக்குமோ, ரொம்ப அப்படியே கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டேன், 6 மாசம் கோயிலுக்கே வரல பாஸ்டர், இன்னைக்கு தான் நான் வந்திருக்கிறேன், சரியா இல்லை, ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தா, நீங்க உண்மையாலுமே மனம் திரும்பி சொல்லிட்டா, நான் சொல்றேன் கண்டிப்பா என் இயேசு மன்னித்து உங்க பாவத்தை மன்னித்தது மட்டுமல்ல, அவர் நினைவு கூற மாட்டார். இதுல ஒரு நல்ல செய்தி என்னன்னா, அவர் சொல்றாரு நான் நினைவு கூற மாட்டேன், ஆனால் நீ நினைவு கூறாத. நம்மளுக்கு என்னன்னா, அவர் என்ன நினைவு கூறலையோ அதை நம்ம நினைவு கூறுவோம், அவர் எதை மறந்துட்டாரோ அதை நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்குவோம். அவர் என்ன நினைவு கூர்ந்திருக்கிறாருன்னா, நீ நீதிமான், நீ என்னுடைய பிள்ளை, உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். எல்லாத்தையும் மறந்துட்டோம். நம்ம என்ன நினைவு வச்சிருக்கோம், நான் பாவி, தள்ளப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன்,
அடிப்பார், நொறுக்குவார். அப்படியே ஞாபகத்தில் ஆணி அடிச்ச மாதிரி வச்சிருக்க. அவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் மன்னித்து மறந்துட்டேன், நீ என் பிள்ளை, நான் மறந்ததை நீ ஏன் யோசிச்சுட்டு இருக்கிற? இந்த 2016 17 கால் வைக்கும் போது குற்ற மனசாட்சியோட பாவி 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 என்ற எண்ணத்தோட வைக்காம, நான் கர்த்தருடைய பிள்ளை என்ற தைரியத்தோட நீங்க வச்சீங்கன்னா பின்ன பார்க்காதீங்க. எப்ப பார்த்தாலும் பின்ன பார்த்துட்டு அதையே உத்து பார்த்து, அன்னைக்கு ஒரு நாள் பண்ணிட்டேன் பிரதர், அன்னைக்கு ஒரு நாள் பண்ணிட்டேன், ஏன் நீங்க மனம் திரும்பினீங்களா? கேட்டேன் பிரதர், ஆனாலும் பிரதர் அப்படின்னாக்கா 2017 ஆசீர்வாதமா இருக்காது. இயேசு அவர் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். சரி, 2017 ஆசீர்வாதமா இருக்கணும்னா பின்னாடி பார்க்காம இருக்கிறது சில காரியத்தை சொல்றேன். முன்னதான் பார்க்கணும். பக்கத்தில் சொல்ல முன்னே பார்க்கணும். எப்ப பாரு பின்னையே பார்த்தா முன்ன போக முடியாது. இப்படி பார்த்தா எப்படி எப்ப போக முடியும்? இப்படி இப்படி பாருன்றாரு. நம்ம எப்ப பார்த்தா அன்றைக்கு ஒரு நாள் செய்தேன். இப்ப 2வது காரியம் சொல்றேன் பாருங்க. ஏன் ஆசீர்வாதம் வரல? இங்க நான் சொல்றதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை. மகளே, இந்த ஆண்டு நெய்யாய் பொழியும். பார்த்தா நெய்யும் பொழிய மாட்டு, ஒன்னும் பொழிய மாட்டு. என்ன பிரச்சனை பாருங்க. குற்ற மனசாட்சி, தப்ப அதையே நினைக்கிறது, பாவி பாவி நினைக்கிறது. அப்புறம் எப்படி நீங்க ஜெபிக்க போறீங்க? எப்படி கோயிலுக்கு வர போறீங்க? எப்படி தேவனோட நெருங்க போறீங்க? உங்கள் எண்ணங்கள் எப்படி மாறும்? ஒரு சிலர் அடுத்த ஒரு ஜனங்க இருக்காங்க. அவங்க என்னன்னா, அவங்க சொல்றாங்க, நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் போயிடுச்சு பாஸ்டர். நான் ஒருத்தரை சந்திச்சேன். அவர் சொன்னாரு, இந்த செமஞ்சேரிக்கு ஒரு தடவை என்ன ஒருத்தர் கூட்டிட்டு போனாரு. அப்ப போகும்போது இந்த இடத்த ஏக்கர் கணக்கில் ஒருத்தர் சொன்னாரு, சில லட்சங்கள் சொன்னார். எத்தனையோ ஏக்கர். அதை மிஸ் பண்ணிட்டேன் பாஸ்டர். அதை ஒண்டி நான் வாங்கி இருந்தேன்னா இன்னைக்கு நான் கோடீஸ்வரன். சில பேர் இப்படியே அதையே சொல்லிட்டு இருப்பாங்க, அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன். சில பேர் பார்த்தீங்கன்னா, நல்லா கல்யாண காரியம்லாம் என் பொண்ணு கூடி வந்ததையா போயிடுச்சு, சரிப்பட்டு வரல. நல்ல வியாபாரம், அந்த வியாபாரம் நான் பண்ணணும்னு நினைச்சேன், இன்னொருத்த எடுத்துன்னு போயிட்டான். இப்படி இதெல்லாம் போயிடுச்சு. இது பண்ணியிருக்கணும், அதை பண்ணியிருக்கணும், இதை பண்ணியிருப்பேன், அதை பண்ணியிருப்பேன், எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இப்படியே சொல்லி 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 உங்களையே சபிச்சு சபிச்சு வாழறதுனால முன்ன போக முடியாது. போனது போனத்தான். பின்னானவைகளை மறந்து முன்ன கொஞ்சம் பாரு. எப்ப பாரு அதையே பழைய கதையை நினைச்சு, அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், அதை போயிடுச்சு, இதை போயிடுச்சு, நல்ல சந்தர்ப்பத்தை விட்டுட்டேன், அது வண்டி இருந்திருந்தா நான் இந்நேரம் அப்படியே செழிப்பா இருப்பேன், அப்படி இருப்பேன், எப்படி இருப்பேன், இதையே சொல்லி முன்ன போறதே கிடையாது. எப்பவுமே பின்னே நின்றுட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, என் தேவன் உங்களுக்காக அதிசயமான காரியத்தை வைத்திருக்கிறார். டோன்ட் லுக் பேக். பகல சொல்லுங்க, பின்னாடி பார்க்காதீங்க. நான் சொல்றேன், இந்த வருஷம் போனது போட்டோம், முன்ன பாருங்க. பல கதவை, அந்த கதை சொல்ல, நான் உனக்கு இந்த வருஷம் கதவை திறந்து வைக்க, யாரும் பூட்ட மாட்டான், பட் நீ உள்ள போகணும். பகல சொல்ல, நம்ம தான் போகணும். திறந்து வச்சிருக்குது, நம்ம திற ஆண்டவரே என்ற அவசரம். நான் திறந்தப்ப வச்சு நீ உள்ள வான்றாரு. எப்ப பாரு பின்னாடியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? போனது போயிடுச்சு. என் மக கல்யாணம் நின்று போச்சுன்னா என்ன? நான் சொல்றேன், நல்ல அருமையான இடம் இன்னொன்று வரும். வியாபாரம் அதை இது போயிடுச்சுன்னா, இந்த வருஷம் நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு இதை இழந்ததுக்கு பல மடங்கு உங்களுக்கு டபுளா கொடுக்க என் தேவன் உண்மை உள்ளவராக. சோர்ந்து போகாது, பயப்படாதீங்க. ஜீவன் உள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். கர்த்தரை நம்புகிற மனுஷன் வெட்கப்பட்டு போகிறதில்ல. ஆமென். சில பேர் அடுத்த ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க எப்படின்னா, பிரசங்கின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆசீர்வாதம் எதுவும் தானா வர்றதில்லை பாருங்க. ஏன் வரலன்னு கொஞ்சம் கவனிங்க. எதுலையாவது ஒன்று மாட்டியிருப்பீங்க பாருங்க. அங்கிருந்து வெளியில வந்துருவோம் இன்னைக்கு. பிரசங்கின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். எக்லிசியஸ் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த நாளை விட அந்த நாள் நல்லா இருந்தது. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க குடும்பம் 8 பட்டிக்கு சொந்தம். ஒரு காலத்துல எங்க தாத்தா 15 வீடு வச்சிருந்தார். நாங்க அப்படி ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம். ஒரு காலத்துல பிரதர் 1900
92 நினைக்கிறேன். என்ன ஒரு அபிஷேகம் பிரதர், கர்த்தர் என் கூட பேசிக்கிட்டே இருந்தேன். இப்ப பிரதர் இப்பதான் பிரதர் என்னன்னு தெரியல, ஆஃப் ஆயிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் சில பேர் எப்ப வாயை திறந்தாங்கன்னா, ஒரு நாள் அந்த நாள் நல்லா இருந்தது. எங்க அம்மா வச்ச மீன் குழம்பு இருக்குது பாருங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். இவங்க இப்ப இருக்கிறது எதையும் சொல்றது கிடையாது. எப்ப பாரு பழைய கதையே பேசி 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 ஒரு நாள் கூட முன்ன போனதே கிடையாது. முன்ன போக முடியாது. இவங்கெல்லாம் எல்லாம் கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, என்ன அருமையான வார்த்தை பாருங்க. இந்த நாளை பார்க்கிலும் முன்னால் நலமாய் இருந்து சொல்லாதே. நான் சொல்லுகிறேன், இந்த 2016 விட 17 உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்பதை நான் சொல்றேன். அப்படி ஒரு எதிர்ப்பு, அப்படி முன்ன பாருங்க, அப்படி முன்னே லுக் ஃபார்வர்ட், அப்படி பாருங்கள். என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது, இதுல 3 இல்லைன்னா இதுல இருப்பீங்க. எல்லாம் நல்லா உட்காந்துருப்பாங்க, டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடுவாங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி சண்டே ஒரு ஆள் நடுவில் இருந்து எழுப்போம். நல்லா இருந்தது, எல்லாம் ஜாலியா உட்காந்து சாப்பிட்டு அப்படி உட்காருவாங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி நீ பண்ண பாரு, அது என்னால மறவேன். டக்குன்னு எல்லாம் ஏஞ்சி அவன் ஒரு மூலைக்கு போயிட்டான். அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி நல்லா இருக்க முடியும் சொல்லுங்க? என்றைக்கோ ஏதோ நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து வந்து ஃப்ரெஷ்ஷா அன்னைக்கு அப்படியே எடுத்து வந்து எல்லாரும் முன்னாடியே சொல்லி அதை எடுத்து பேசினா, இதெல்லாம் கவனிங்க. ஆசீர்வாதம்ன்றது ஏதோ ஒருத்தர் கையில் இருக்கிறது இல்லை. நம்ம சில காரியத்தை செய்யணும். இதெல்லாம் நீங்க மாத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கை, நான் சொல்றேன், நல்லா பூத்து குலுங்குவீங்க. நீங்க கர்த்தர் சில காரியத்தை நம்ம சொல்லி கொடுத்திருக்காரு. எப்ப பாரு ஒரு காலத்தில் நடந்த பிரச்சனையை கொண்டு வருறது, அந்த குடும்பத்தில் இது நடந்தது, நீ சரியில்லை, அது சரியில்லை என்ற ஒரு பிற்போக்கான வார்த்தை ஒரு நாளும் உங்கள் வீட்டில் நீங்கள் பேசாதபடி 7 வருஷமா இருந்தாலும் 6 வருஷமா இருந்தாலும் இந்த 2017 கால் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் உங்க உறவுல யார் மேலெல்லாம் கசப்பு இருக்கோ, என்ன இருந்தாலும் இன்னைக்கு நீங்க மன்னிச்சு இனிமேல் அந்த கசப்பு எனக்கு இல்லைன்னு முடிவு பண்ணுங்க. இந்த 2017 எக்ஸலண்டா இருக்கும். கை தட்டினா போதாதுங்க, உண்மையதான் சொல்றேன் நான். இட் இஸ் நாட் ஈஸி. முடி வெட்டுறது சொல்லுவாங்க. கர்த்தர் ஆசீர்வாதம் பெற வேணா இப்படிலாம் முடி வெட்டக்கூடாதுப்பா, இந்த மாதிரி ஒட்ட வெட்டினா உடனே வெட்டிட்டு வந்துடுவான். நம்பால சட்டையை மாத்திக்கப்பா, இந்த கலர் போட்டுனா உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் உன் தலை மேல வந்து இறங்கினா உடனே எல்லாம் சட்டையை மாத்திட்டு வந்து கரெக்டா வந்து நிடும். ஆனா இதை செய்யனா முடிய மாட்டு. கேட்டா என்ன சொல்றாங்க, அது வேற ஆவி பிரதர். எனக்கு அன்பானங்களே கவனிங்க, 2017 கால் வைக்கிறது முடியும். இந்த வருஷ கடைசியை விட்டுட்டு 17 கால் வச்சிருக்கீங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன் வச்சு நான் சொல்றேன், மன்னிச்சிருங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். லுக் ஃபார்வர்ட், முன்னோக்குங்கள். ஸோ ரைட் வே ஆஃப் லுக்கிங், ராங் வே ஆஃப் லுக்கிங். இப்போ நெகட்டிவா சொன்னேன், பின்ன பார்க்காதேன்னு. இப்போ முக்கியமான சொல்ல பாரு, முன்ன பார்க்கறதுலயே சரியா பார்க்க தெரியணும். அதுலயே சரியா பார்க்கறது இருக்குது, தப்பா பார்க்கறதும் இருக்குது. இப்போ முன்ன பாருனோடனே சில பேர் முன்ன பார்க்கறது ஃபுல்லாவே தப்பாவே பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் சொல்றது வாழ்க்கை நல்லா இல்லை பிரதர், பிசாசு எதுக்கு எடுத்தாலும் பேய், பிசாசின் போராட்டம், கட்டு பிரதர், பிரச்சனை பிரதர், என்னமோ பண்ணிட்டாங்க, மந்திரம், எல்லா பிரச்சனையும் நம்மக்குள்ளதான் இருக்குது. இதை நம்ம மாத்திட்டோம்னா நம்ம வாழ்க்கையே மாறிடும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இன்றைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எப்படி பார்க்கிறீங்க என்பது மிக முக்கியமானது. கர்த்தர் நமக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். சொல்லுவோம், அவர் உண்மை உள்ளவர். நம்ம செய்ய வேண்டிய காரியம், கதை சொல்றாரு, நீ செய்ய வேண்டியது என்ன நடக்கணும்னா, நீ சூஸ் பண்ணு. இதோ உனக்கு முன்பாய் நன்மையும் தீமையும், ஆசீர்வாதம் சாபம் உனக்கு முன்பாக இருக்கிறது. நீ பிழைக்கணும்னா ஜீவனை தெரிந்து கொள். அப்ப நம்ம சில காரியங்களை சூஸ் பண்ணணும். வாழ்க்கை இந்த 2017 நம்ம நல்லா இருக்கணும்னா தெரிந்து கொள்ளுதல கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்காரு. எல்லாம் சொல்லுவோம், நான் தான் தெரிந்து கொள்ளணும். சொல்லுங்க. எப்பவுமே என்ன நினைக்கிறாங்க சில பேர், பிரதர் 2016 ரொம்ப கஷ்டத்தோடு முடிச்சேன், ஒரு பயம் இருக்கு பிரதர், 2017 தொடருமோ, என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க பாருங்க. எதை எதிர்நோக்குறாங்கன்னா, போன வருஷம் நடந்தது இந்த வருஷம் கண்டினியூ ஆகுமா? எனக்கு ஒரே படபடன்னு இருக்குது பிரதர், அது வந்துருமா?
நீங்க ஜெபம் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நான் ஜெபம் பண்றதுனால ஒன்றும் வரப்போறது இல்லை. நீங்க சூஸ் பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க. வராது. என் கர்த்தர் சொல்லியிருக்காரு, எப்படி எனக்கு தீமை தொடரும்? அதெல்லாம் கல்வாரி சிலுவையில் முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு. நான் இப்பொழுது போய்கொண்டிருக்கிற பாதை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அவர் சொல்லிட்டாரு, மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் ஒன்னு சொல்லணுமா, பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால நான் என்ன சொல்லுவேன், இந்த மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன், கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நல்லதான் கைகளை தட்டி தேவனை துதிப்போம். நாளை தினம் எப்படி இருக்குமோ, நாளைக்கு என்ன நடக்க போதோ, இதுல வேற தத்துவம் பேச, நான் அறியேன் பராபரமே, என்ன நடக்க போதுன்னு தெரியல, எல்லாம் அவர் வச்ச வழிப்பா. இல்ல கர்த்தர் அப்படிலாம் வச்சல, அவரா பார்த்து அவரா செய்திருந்தா எல்லாமே நல்லா இருந்திருக்கும். எல்லாம் அவர் சில பேர் சொல்றாங்க கடவுளா பார்த்து செய்யறாரு. இல்ல, கடவுளா பார்த்து செய்திருந்தா கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கர்த்தர் யாரு கடவுள் சொல்றீங்களே, தீமை செய்ய மாட்டார். அப்ப ஏன் நமக்கு தீமை நடக்குது? அதை யோசிக்கும். அப்ப நம்ம செய்யற எடுக்கிற தீர்மானம், நாம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப அதிகமா பாதிக்கும். அப்ப கர்த்தர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி வச்சிருக்கேன் நன்மையும் தீமையும். அப்ப இது எப்படி? நல்லா கவனிங்க, எங்க இருக்குதுங்க அந்த நன்மை அப்படின்னு சொல்லும்போது சொல்ற உவாவது இல்ல, யாரோ ஒருத்தர் கடல் கடந்து கொண்டு வர்றதில்ல, வானத்திலிருந்து பரலோகத்தில் ஒருத்தர் கொண்டு வர்றதில்ல, அது உனக்கு மிக சமீபமாய் உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. அதை எடுத்து பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, அந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. அது என்ன விசுவாசத்தின் வார்த்தை? நல்லா கவனிங்க. நீங்க என்ன தொடர்ந்து வரணும்னு சொன்னா, நீங்க எப்படி விசுவாசத்தை பேசினா, எனக்காக ஒருவர் அந்த கல்வாரி சிலுவையில மரித்ததுனால, என் பாவத்துக்கு பதிலாக அந்த சிலுவையிலே அவர் மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், இந்த சாபத்தை அவர் சுமந்து தீர்த்தார் என்பதை நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். ஆகவே எனக்கு நிச்சயமா தெரியும், இந்த தீமை என்னை தொடர முடியாது. அவரை விசுவாசித்திருக்கிறபடினால, அவர் கிருபை இருக்கிறதுனால கண்டிப்பா எனக்கு நன்மை தொடரும். சொல்லுவோம், நன்மை தொடரும். திரும்ப சொல்லுங்க. நல்ல நாள் தானா வராதுங்க. சில பேர் நல்ல நாள் ஒரு நாள் வருமா? நல்ல நாள் வரணும், நீங்க தான் பிளான் பண்ணணும். நீங்க பிளான் பண்ணணும். நல்ல ஒரு படிக்கிற பிள்ளைக்கு சொல்றேன், வாழ்க்கை நல்லா செழிப்பா ஒளிமயமா இருக்கணும்னா படிக்கிறதுக்கு நீ பிளான் பண்ணணும். ஒண்ணுமே செய்யாம கர்த்தர் ஏதாவது ஒண்ணு செய்வாரா? பேனா வெட்டு வந்து கையில கொடுத்தாரு. ஜனவரி வந்துருச்சு இல்ல, பிப்ரவரி மாசமே கூட்டம் வச்சிருவாங்க. எல்லாரும் பேனா எட்டுமா ஐயா கிட்ட கொடுத்துரு. ஜெபம் பண்ணி கொடுத்துட்டாருன்னா அந்த பேனா கடகடன்னு பேப்பர்ல எழுதிடும். நீங்க தான் பிளான் பண்ணணும். உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க பிளான் பண்ணணும். எப்ப பாரு இது படிக்கிற பிள்ளைங்க சொல்றேன், சும்மா இந்த ஃபேஸ்புக்கும் அது இதையும் பார்த்துட்டு உட்காந்து விட. எதிர்காலத்தை குறித்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்குள்ள ஒரு டிசைர், ஒரு விருப்பம் இருக்கணும். அதே போல நான் வேலை செய்யறவர்கள் சொல்றேன், வியாபாரம் பண்றவங்களுக்கு சொல்றேன், உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு தரிசனம் இருக்கணும், ஒரு கனவு இருக்கணும். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, ஊழியத்தை குறித்து ஒரு விருப்பம் இருக்கணும். கர்த்தர் எனக்கு அந்த காரியத்தை செய்யணும், ஒரு தொலைநோக்கு இருக்கணும். கர்த்தர் எனக்கு செய்வார். ஆமென். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம படிப்போம். அங்க பாருங்க என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், எனவே நான் வெட்கப்படேன். நல்லா கவனிங்க. நீங்க பிளான் பண்ணா, நீங்கள் திட்டமிட்டால், யார் திட்டமிடுவா தெரியுமா? யார் பிளான் பண்ணுவா தெரியுமா? அவங்களுக்குள்ள ஒரு கனவு இருக்குது, அவங்களுக்குள்ள ஒரு பேஷன், ஒரு விஷன். இந்த வருஷம் நீங்க வீடு வாங்க முடியும், இந்த வருஷம் நீங்கள் நிலங்கள் வாங்க முடியும், இந்த வருஷம் நீங்க வாகனங்கள் வாங்கலாம், இந்த வருஷம் உங்க வீட்டில் செழிப்பு உண்டாகும். ஆனா நான் சொல்றேன், அதுக்கு ஒரு பிளான் இருக்கணும், ஒரு தீர்மானம் உள்ள ஒரு டிசைர் இருக்கணும், ஒரு விஷன் இருக்கணும், இப்படி ஆகணும்ன்ற எண்ணம் இருக்கணும். அப்ப கர்த்தர் சொல்றாரு, உனக்கு பிளான் இருந்ததுன்னா, உனக்கு விருப்பம் இருந்தா, கர்த்தர் சொல்ற நான் உனக்கு துணை செய்கிறேன். அவர் பாருங்களேன், அவர் செய்ய மாட்டார், எல்லாம் சொல்ல துணை செய்வார். அப்படின்னா உதவி செய்வார். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். நம்மளே செய்து எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. இல்ல இல்ல, அது என்ன சொல்றாரு, நீ செய்யும் போது நான் ஹெல்ப் பண்றேன். விதைய விதைக்கிறோம், தண்ணியை ஊத்துறோம், ஆனா முளைச்சு வரும்போது அது கர்த்தருடைய கிருபை. பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்க, நீங்க படிக்கிறீங்க, எதிர்காலத்தை பிளான் பண்றீங்க, கனவு இருக்கு, தரிசனம் இருக்கு, ஆனா அது நடக்கிறது இல்லை சில பேருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு அதை வாய்க்க செய்வேன்.
நான் உனக்கு துணை நிற்கிறேன். எப்படி சொல்ல பாருங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன். படிங்க. ஆகையால் அவர் சொல்றாரு, எனக்கு தேவன் துணை செய்கிறபடினாலே நான் வெட்கப்படேன். அவருக்கு ரொம்ப கிளியரா இருக்கிறாரு. நான் பிளான் பண்ணியிருக்கேன், எனக்கு கர்த்தர் துணையா இருக்கிறாரு, நான் வெட்கப்படேன், வெட்கப்பட்டு போவதென்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை, அதாவது அது என்ன அர்த்தம்னா, என்னுடைய முகத்தைன்னு சொல்லும்போது என்னுடைய தரிசனம், நான் பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை ரொம்ப உறுதியா பிடிச்சிருக்கேன். இந்த 2017 உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக மாறினா, நான் சொல்றேன், இப்பவே திட்டமிடுங்க. எதிர்காலத்தை குறித்த ஒரு கனவு இருக்கட்டும், உங்க குடும்பத்தை குறித்த ஒரு, உங்க வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய ஊழியத்தை குறித்து நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை குறித்த ஒரு தரிசனம் உங்களுக்கு இருக்கட்டும். அதை செய்து முடிக்கிறதுல பின்வாங்கி போகாம, டோன்ட் கிவ் அப். என்ன நடந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ற ஒரு தைரியத்தோட இருங்க. நீங்க செய்யற வேளையில கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். கண்டிப்பா நீங்க சொல்வீங்க, அவர் துணை இருக்கிறதுனால எனக்கு தெரியும், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அப்படி செய்தா கண்டிப்பா 100% இந்த வருஷம் பிளஸிங்கா இருக்கும். எதுவுமே செய்யாம ஒண்ணும் வராது. பகரால பாஸ் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. அடிக்கடி நம்ம ஆள் சொல்றது, எனக்கு ஒண்ணும் தெரியாது பிரதர், எனக்கு ஒண்ணும் தெரியாது, அவரை தான் நம்பி இருக்கிறேன், அவர் ஏதாவது செய்வாரா. கதை சொல்றாரு, ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லாத, நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன், உனக்கு நான் ஆலோசனை கொடுக்கிறேன், நீ செய், உனக்கு நான் துணை நிற்கிறேன். இப்போ அவரே எல்லாம் செய்திருந்தா நான் எதுக்கு இங்க இருந்து கையை வச்சு ஜெபம் பண்ணி எல்லாம் நல்லா இருங்கன்னு புகழ்ந்து விட்டேன். உங்களுக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும். திடீர்னு வீட்டில இருந்து நீ இப்ப ஜெபம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறேன், பொத்துன்னு அங்கிருந்து ஒரு கோல்டு வந்து விழுந்ததுன்னா எல்லாம் நல்லா இருக்கும், எனக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனா அப்படி நடக்கிறது இல்லை, அப்படி நடக்காது. நீங்க செய்யாம எதுவும் வராது. இந்த வருஷத்தை தீர்மானிடுங்க, ஒரு கனவு வைங்க, ஒரு தரிசனத்தை நிர்ணயம் பண்ணுங்க, ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணுங்க, கண்டிப்பா சித்தி பெறுவீர்கள். இது நடக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுங்க. எப்படி நான் செய்வேன் நினைக்காதீங்க, அதை செய்யறதுக்கு என் கர்த்தர் உனக்கு கண்டிப்பா துணை நிற்பார். இப்ப நம்ம செய்யறோம், சில நேரத்தில் வெட்கப்பட்டு போயிடக்கூடிய நிலைமை உண்டா. சில பேர் சில ப்ராஜெக்டை பண்றாங்க, சில காரியத்தை செய்யறாங்க, அது பாதியில போயிடுது, ஒன்னும் இல்லாம ஆயிடுது, வெட்கப்பட்டு தலை குனிறாங்க. பிற சொல்றாங்க, தொடங்குன்னு நாங்க பார்த்தோமே, என்ன நடந்ததோ இப்படி நிக்கிறேன்னுவாங்க. ஆனா கர்த்தரை நம்பி விசுவாசித்து வந்திருக்கவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவரையே விசுவாசித்து இருக்கிறபடினாலே திட்டமிடும்பொழுது கர்த்தர் சொல்றார், நீ செய், உன் கூட நான் இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் துணை நிற்கிறதுனால இந்த காரியத்தில் நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். அல்லேலூயா. இன்னும் பாருங்க, இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். எப்படி ரைட் வியூ ஆஃப் ஃபியூச்சர், சரியான விதத்திலே எப்படி பார்ப்பது எதிர்காலத்தை. என் தேவனுடைய கிருபை மாறாதது. தேவனுடைய கிருபையும் இரக்கத்துக்கும் முடிவே கிடையாது. நம்மளை அழைச்சி நம்முடைய உள்ளத்துல ஒரு ஆசையை, ஒரு வாஞ்சிய விருப்பத்தை உள்ள போட்டு செய்யன்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன், என் தேவன் நம்மேல் இரக்கம் உள்ளவர். இந்த உலகத்துல எல்லா ஜனங்களும் மாறுவாங்க, ஆனால் தேவனுடைய கிருபை மாறுவதே இல்லை. அவர் நம்மேல் வைத்த அன்புக்கு முடிவே இல்லை. சங்கீதக்காரன் சொல்றான், 145வது சங்கீதம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நம்ம படிப்போம். சங்கீதம் 145 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நம்ம படிக்கலாம். அவருடைய இரக்கத்தை பாருங்க. சங்கீதம் 145 8வது வசனமும் 9வது வசனத்தையும் நான் படிக்கிறேன். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் எல்லாம் சொல்லுவோம், மிகுந்த கிருபையும் உள்ளது. அப்படின்னா அவர் கிருபை மாறாது. எனக்கு மட்டும் சில பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு தனி கிருபை, இவருக்கு ஒரு தனி கிருபைன்றாங்க. இல்ல இல்ல இல்ல, எல்லார் மேலையும், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எல்லார் மேலும், எல்லாம் சொல்லுவோம். அது கொஞ்சம் தெளிவோட சொல்லுங்க. சில பேர் சொல்றாங்க, பிரதர் அவருக்கு ஒரு தனி கிருபை பிரதர், ஆண்டவர் அவருக்கு கொண்டு செஞ்சார், எனக்கு நமக்கு கிருபை இல்லை பிரதர். அப்படி சொல்லலையே. கர்த்தர் எல்லார் மேலும், எல்லாம் சொல்லுங்க. என்ன சொல்றாருன்னா, அந்த மனுஷனுக்கு நான் கிருபை காட்டினா உங்களுக்கு தெரியுது அவர் தகுதியே இல்லை பிரதர், ஆனால் அவர் நல்லா இருக்கிறாருன்னா, இப்ப ஏன் எனக்கு செய்ய மாட்டேன் தெரியல பிரதர், என்ன ஒண்டி விட்டார். இல்ல இல்ல, உங்களுக்கும் உண்டு. எந்த விதத்திலும் தகுதி உள்ளவர்களை கர்த்தர் வச்சு செய்யறது இல்லை. சாதாரண ஆளை கொண்டு வந்து சொல்றாரு செய். அதை செய்ய சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி பலனுக்கு மிஞ்சி பெரிய காரியத்தை நம்ம கையில் கொடுக்குறாரு. அது செய்யும்போது நம்ம நிறைய யோசிக்கிறோம், முடியுமா, நடக்குமா, கைக்கூடி வருமா, இது வாய்க்குமா,
என் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், என் கிருபை உன் கூட இருக்கு. அந்த கிருபை மாறாதது, அந்த கிருபை மாறாது. அந்த கிருபை நம்மளோட இருக்கிறனால தான் அந்த சங்கீத புத்தகத்தில் அந்த சங்கீதக்காரன் சொல்றான், நன்மையும் கிருபையும் தொடரும். நன்மை எனக்கு தொடர்றதுக்கான அந்த கிருபை. கிருபை என்ன? தகுதியே இல்லை, எந்த வித தகுதி இல்லை, ஆனாலும் எனக்கு தகுதி இல்லாத எனக்கு அந்த நன்மை தொடருதே. நன்மைகள் எனக்கு ஒன்றும் பின் ஒன்றாய் வருகிறதே. காரணம் என்னவென்றால், நான் ஏதோ என்னுடைய திறமை, என்னுடைய ஆற்றல் அல்ல. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தார், எனக்குள்ள ஒரு கனவை வைத்தார், செய்யும்படி என்னை ஏவினார், என்னை உந்துவித்தார், என்னை தட்டி எழுப்பினார். அதை செய்யும்படி என் உள்ளத்தில் ஒரு ஐடியா கொடுத்தாரு. நான் செய்தேன். என் கர்த்தர் துணை நின்றார், இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க செய்தார். அப்ப நான் சொல்றேன், அந்த நன்மை தொடர்ந்து எவ்வளவு காலம்னா, உயிரோடு இருக்கும் காலம் வரை வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். எல்லாம் சொல்லுங்க, வாழ்நாளெல்லாம். திரும்ப சொல்லுங்க. அப்போ இந்த நன்மையை தொடரும்படி இப்போ இந்த வருஷம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம படிப்போம். அதை படிக்கிறதுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நான் சொன்னேன். இப்போ படிச்சுப்பாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு நல்லா சொல்லுங்க, எவ்வளவு பலன்? எவ்வளவு பலன்? அந்த பலன் போதும். எனக்கு பலன் இல்லை, பலன் இல்லை ஒன்னு செய்யாம கொண்டு கூடாது. கொஞ்சம் பலன் இருக்குதுல்ல, கொஞ்சம் பலன் இருக்குல்ல, அந்த கொஞ்சம் பலன் போதும். அந்த கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே. ரொம்ப முக்கியமானது பாருங்க. அவர் சொல்றாரு, நான் உன்னுடைய கிரியைகளை நீ செய்யற சில காரியத்தை செய்ய நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லாம சில வேலையை நீ செய்திருக்கிற. நீ என்னுடைய நாமத்தை மறுதலிக்கல, நீ பயப்படல, நீ விசுவாசித்த, என்னுடைய வசனத்தை நீ கை கொண்ட. அதனால உனக்கு நான் திறந்த வாசலை வைக்கிறேன். அந்த திறந்த வாசலை ஒருத்தனும் அடைக்க முடியாது. அந்த பலத்தோட நீ போ. அப்ப இந்த ஆண்டுல சொல்றேன், பலன் இல்ல, பலன் இல்ல சொல்ற எல்லாருக்கும் கொஞ்சம் பலன் இருக்கு. எழுந்து நிற்க முடியும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் கதை சொல்றாரு, உனக்கு பலன் இருக்கு. எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் கதை சொல்றாரு, நீ எழுந்து நில், காரியத்தை செய்ய முற்படு. கடன் அடைக்கணும்னா யார்கிட்ட போய் கடனை வாங்கி கடன் அடைக்காதீங்க. அந்த கடனை அடைக்க சில காரியத்தை செய்யுங்க. நான் சொல்றேன், உங்க கொஞ்சம் பலத்தில் நீங்க செய்து பாருங்க, கர்த்தர் படிப்படியாய் உயர்த்தி மேலே கொண்டு வருவார். நான் இந்த வருஷம் தீர்க்கதரிசனமா சொல்றேன், கடனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பம் இந்த வருஷத்துல கடனை அடைச்சு உங்க வாழ்க்கையில் நீங்க நிறைவே நீங்க பார்ப்பீங்க. கொஞ்சம் பலன். ஆமென். ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அப்படியே ஒரு மூலையில முடங்கிடக்கூடாது. Do something. ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, திட்டமிடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் சில காரியத்தை செய்ய முற்படுங்க. இந்த சபையில யாருமே ஏழையா இருக்கக்கூடாது. நீங்க எல்லாரும் உயரணும். அப்படியே உட்கார்ந்துட்டு ஒரு மூலையில உட்கார்ந்து அவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. யார்கிட்ட நீங்க கை நீட்ட வேணாம். என் கர்த்தரை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, என் கர்த்தர் உங்களை எப்படி உயர்த்தி மேல கொண்டு வராரு பாருங்க. இந்த வருஷம் நான் உங்களுக்கு சும்மா என்கரேஜ் பண்றது சொல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்றேன். நான் இந்த வருஷம் மகா பெரிய செழிப்பை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க பாருங்க. ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, நான் திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டுவதில்லை. நேரா பாருன்றாரு. பூட்டப்பட்டதையே பார்த்துட்டு இருக்காத, கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லாத. எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? சில ஏதாவது ஒரு முடிவு இருக்கா உங்களுக்கு? நல்ல ஒரு முடிவு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? 2 பேரும் கை தூக்குறாங்க பாரு. நான் நிறைய காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த முடிவு என்ன மாதிரி இருக்கணும்ன்ற விஷன், என்னுடைய முடிவு நான் எதிர்பார்க்கிறேன். அதை குறித்து கசர எரேமியா 29:11. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிப்போம். 11 to 13 வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, எரேமியா 29ஆம் அதிகாரம். ஓ மை காட். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல,
அவர் சொல்றாரு, நீங்க என்ன எதிர்பார்த்து இருக்கிற முடிவு, நீங்க என்ன எதிர்பார்த்திருக்கிற முடிவு, என்ன எப்படிப்பட்ட எதிர்பார்த்திருக்க முடிவு, உங்களுக்கு அதை நான் கொடுக்கும்படி. எனக்கு இது படிக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. நான் ஒரு காரியத்தை, அந்த முடிவை எதிர்பார்க்கிறேன், இது வரணும் அது வரணும் சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை நீ எதிர்பார்த்துட்டு இருக்க, அது ஒன்னில்லாம ஆயிடுன்னு சொல்லல. இந்த கர்த்தரை நம்பி ஒரு தரிசனத்தோட ஒரு பிளான் பண்ணி நீங்க விஷனை உங்களுக்கு முன்னாடி நிறுத்தி உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட நீங்க செய்யும் போது கர்த்தர், நான் திறந்த கதவை வச்சிருக்கேன், நீ என்ன எதிர்பார்த்திருக்க அந்த முடிவை, அதை உனக்கு நான் செய்யும்படி உன் பேரில் நான் நினைத்திருக்கும் நினைவு தீமைக்கே கிடையாது, அது நன்மை, அவை சமாதானத்துக்கு ஏதுவானவை அப்படின்னு சொன்னாக்கா ஷலோம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. எந்த விதத்திலும் குறைவில்லாத அளவுக்கு நிறைவான ஒரு காரியத்தை நான் உனக்கு செய்வேன். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையிலே நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். சொல்றாரு, நீ முழு இருதயத்தோடு தேடு. நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை கதை சொல்றாரு, நான் உனக்கு செய்ய தயாரா இருக்கேன். நான் நினைச்சிட்டேன், கதை சொல்ற, நான் நினைச்சிருக்கேன் உன்னை குறித்து. சில விதத்தில் சொல்றதை கேட்டிருக்கேன், அந்த ஆண்டவன் என்னதான் நினைச்சிருக்கான்னு தெரியல பிரதர், என் பிள்ளைகளை குறித்தும் என் குடும்பத்தை குறித்தும் அவர் என்ன நினைக்கிறான்னு எனக்கு என்ன தெரியும். அவர் சொல்றாரு, உன்னை குறித்து நான் நினைச்சிருக்கிற நினைவை உனக்கு சொல்றேன், நல்லா காது கொடுத்து கேளு. உன்னை பத்தி நான் எப்படி நினைக்கிறேன்னா தீமையே கிடையாது, உன்னை பறித்து நன்மையாகவே நான் நினைக்கிறேன். அப்படி நான் நன்மையா நினைச்சது நல்லது நடக்கணும்னா நான் சில காரியத்தை செய்ய நான் எதிர்பார்க்கணும். கதை சொல்றாரு, நான் நினைச்சிட்டேன், நீ எதிர்பார்க்கிறியா, முன்ன பாக்குறியா? அப்படி ஒரு எதிர்நோக்குதல் உனக்கு இருக்குதா? நன்மையை காண வேண்டும் என்ற ஒரு எதிர்நோக்குதல் இருக்குதா? சில பேர் எப்ப பாரு என்ன பார்ப்பாங்கன்னா, என்ன நடக்க போதோ, 2016 புயல் வந்ததையா, ஒவ்வொரு டிசம்பர் மாசமும் சென்னை அழித்துக் கொண்டிருக்கிறது. 2017 என்ன அழிக்க போதோ, இதோ இந்த நேரத்தில் எத்தனை தீர்க்க தரிசனம் பொறி பொறியா பறந்திருக்கும், எத்தனை குழந்தைகள் சாக போகிறது, கொடிய நோய் வரப்போகிறது, நூதனமான ஆவிகள் கிரியை செய்கிறது, சபைகளிலே இப்படிப்பட்ட ஆவிகள் வந்து கொண்டிருக்கிறது, கனடாவிலே பூமி அதிர்ச்சி. இதெல்லாம் நமக்கு தேவையா? குடும்பத்தை நல்லா நடத்தி வாழ்க்கையை முன்னேறி போறதை பார்க்கறத விட்டுட்டு ஜப்பான்ல என்ன நடக்க போகுது, நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னு பாரு. குளத்துல போயிடும்போது போட்ல போகும்போது சொன்னான், அவரே தெரியுமா இவரே தெரியுமான்னு. அவன் சொன்னா, எனக்கு யாருமே தெரியாது. எதுக்கடா அப்படி இருக்கிறான்னு, உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமான்னு கேட்டானா. என்னடாப்பா இந்த கேள்வி கேட்கிறேன், எனக்கு தெரியாத, தோ தண்ணி ஏறிக்கிட்டு இருக்குது. நானா அந்த மாதிரி அங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது, எந்த இடத்துல பூச்சி வரப்போது, எதெல்லாம் தின்ன போது, என்ன ஆக போகுது, இதை தெரிஞ்சுக்கிறது இல்லை. என்ன நடந்தாலும் நான் எப்படி இருக்க போறேன்றது முக்கியங்க. இதில் நல்லாவே கை தட்டலாம். அப்ப நான் எப்படி இருக்கிறேன்னா நான் எதிர்பார்க்கணும். நான் என்னுடைய கர்த்தர் சொல்றார், நீ எதிர்பார்த்தா அந்த முடிவை நான் உன்னை குறித்து நினைச்சிருக்கிறேன், அது தீமைக்கல்ல, அது நன்மை. அப்போ ஆசீர்வாதம் எப்படி வருது பாருங்க. நான் சில காரியத்தை I have to look forward. ஒரு அசைக்க முடியாத ஒரு உள்ளே ஒரு பேஷன் உள்ள பத்திட்டு எரியணும். ஏன் நான் இப்படி இருக்கணும்? படிக்கிற பிள்ளைங்க சொல்றேன், எவ்வளவு காலங்க இந்த வீட்டில் இப்படி இருக்கணும்? ஏன் உங்க குடும்பத்தை உங்களால மாற்ற முடியும்? ஒவ்வொரு பிள்ளைங்க சொல்றேன், சொந்த ஜனங்க பார்த்து ஆச்சரியப்படும்படி, உங்க பெற்றோர்கள் பெத்தெடுத்த ஒவ்வொரு உள்ளமும் மகிழும்படி இந்த பிள்ளைகள் நான் சொல்றேன், நீங்க பெரிய மாற்றத்தை உங்க குடும்பத்தில் உங்களால ஏற்படுத்த முடியும். முடியும் முடியும் முடியும். பலப்படுத்துற இயேசுவினாலே உங்களால முடியும். என்ன பண்ணுவேன் எனக்கு யார் இல்லைன்னு சொல்லக்கூடாது. எங்க அப்பாவுக்கு படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்லை. சில பிள்ளைங்க சொல்றது, அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. அப்பா காசுல படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ படிச்சா உனக்கு காசு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் போட்டு வச்சிருக்கான் ஸ்காலர்ஷிப்ல. உலகத்தில் நிறைய வழிகள் இருக்கிற என் தேவன் உங்களோடு இருக்கிறார். கதை சொல்லாரு, உனக்குள்ள இருக்கட்டும். ஒரு காரியத்தை செய்யணும் தீர்மானம் பண்ண. எந்த மனுஷனும் பலவீனம் கிடையாது. திறந்த வாசலை வச்சிருக்கேன், உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க,
முடக்கி பெட்ஷீட்டை போட்டு படுத்துக்கோன்னு சொல்ல. நான் என்னங்க பண்ண முடியும்? நமக்கு ஒன்றும் பெரிய பலவான் ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாம் ஒரு சாதாரண ஆளு. எடு கம்பளியை போத்திக்குவோம். என்னவோ ஏதோ வந்துதா கஞ்சி ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். நமக்கு ஒண்ணு அப்படி இருந்தா என்ன பிரயோஜனங்க? ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த கர்த்தரை வந்து நம்பி வந்த உங்களுக்கு நான் சொல்றேன், கீழே இருக்க நீங்கள் கண்டிப்பா மேல எழும்பி வர முடியும். பலவான்களா எழும்ப முடியும். கர்த்தர் பலத்தினாலே நீங்கள் காரியத்தை செய்யும். அப்ப கர்த்தர் சொல்றாரு, எனக்கு பெரிய பலன் கூப்பிடல, கொஞ்சம் பலன் பக்கத்துல சொல்லுங்க இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பலன் இருக்குதா? இருக்கு. எல்லாருக்கும் கொஞ்சம் சக்தி இருக்குது. இருக்கு. முடியாத ஆள் யாருமே இல்லை. எல்லாருக்கும் கொஞ்சம் இருக்கு. ஆனா கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லி அதை அப்படியே வச்சிட்டோம். அதை எடுத்து செய்கின்ற நீ செய். நான் ஏற்கனவே நீ செய்யறதுக்கு முன்னாடி நீ வருவேன்னு எனக்கு தெரியும். உன்னால் அந்த கதவை திறக்க முடியாது. நான் உனக்கு திறந்து வச்சிருக்கேன். அது என்ன கதவு? ஃபேவர். போகும் இடமெல்லாம் மனுஷ கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். கொஞ்சம் பலத்தோட இவ்வளவு நேரம் நான் தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்பத்தை பத்தி பேசினேன். ஆவிக்குரிய காரியத்தை சொல்றேன். உங்களுக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக செய்யுங்கள். கர்த்தர் சொல்றாங்க, திறந்த வாசல் ஊழியத்துக்கு அநேக கதவுகளை கர்த்தர் திறப்பான். நீங்க செய்யுங்க. இந்த வட சென்னையை கர்த்தருக்கு நம்மால் சொந்தமாக்க முடியும். பலன் இல்லைன்னு சொல்லாது. ஜெபிக்கிற ஆவியை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைக்கு நான் சொல்றேன், ஜெபியுங்கள். வேதத்தை படிங்க. வந்து நல்ல வார்த்தையை கேளுங்க. அநேகருக்கு கர்த்தரை பத்தி சொல்ல ஆரம்பிங்க. இந்த பகுதி முழுவதும் கர்த்தருக்கு நம்மளால் சொந்தமாக்க முடியும். கொஞ்சம் பலத்தோட, கொஞ்சம் பலத்தோட எழுந்துரு. ஒரு விஷயனோட செய். ஒரு காரியத்தை முற்படு, செய்ய முற்படு. கர்த்தர் சொல்றாரு, கண்டிப்பா இந்த வருஷத்தில் நீ நிறைவை பார்க்க முடியும். அவர் சொல்லும்போது சொல்றாரு, என்கிட்ட வா, நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு, நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். கேரண்டியா சொல்றாரு. கொடுத்தா கொடுப்பேன், கொடுக்க மாட்டி போவேன்னு சொல்லல. கண்டிப்பா செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடு தேடினால் ஒருவேளை நீங்க பார்த்தா பார்க்கலாம் சொல்ல, கண்டிப்பாய் நீங்கள் என்னை கண்டடைவீர்கள். உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே. உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. எல்லையை நீ விரிவாக்கு, கயிறுகளை நீளமாக்கு, கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே.